ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு குல்ஃபி எப்படி ஈஸியாக செய்கிறதா பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு மாம்பழத்தை தோல் சீவிட்டு ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பால் வச்சுக்கலாம். ஒரு 2 கப் அளவு நான் பால் வச்சுருக்கேன். இது சுண்டி 1 கப் அளவு ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், இப்போ 1 கப் அளவு ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவு கோதுமை மாவும் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம பாலில் ஆட் பண்ண போகிறோம். ஏன் கோதுமை மாவு ஆட் பண்ணுறோன்னா, நம்ம திக்னஸ்க்காக தான் ஆட் பண்ணுறோம். நம்ம குல்ஃபி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்து சாப்பிடும்போது உடனே உருகிடும். இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணோன்னு வைங்களேன், அது உருகாது. நம்ம கடையில் வாங்குகிற குல்ஃபி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கோதுமை மாவு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ கோதுமை மாவு போட்டோம், நல்லா திக்னஸ் வந்துடும். நல்லா கலரி விடுங்க. கோதுமை மாவு ஸ்மெல்லு நம்மளுக்கு போகணும். ஸோ நல்லா இப்படி கலரி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் கலரி விட்டால் போதும். பாருங்கள், இப்போ அந்த ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை உங்கள் விருப்பம்தான். எனக்கு இனிப்பு கம்மியாக வேணுன்றதால நான் இந்த பவுலில் 3/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா உங்கள் இஷ்டம். உங்களுக்கு 1 கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் நல்லா நம்மளுக்கு திக்னஸ் வந்துடும். சர்க்கரைலாம் நல்லா கரையணும். அது வரைக்கும் இப்படி கலந்து விடுங்க. இப்போ இது கூட 4 ஸ்பூன் அளவு பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்குங்க. ஆறுனதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மேங்கோ பேஸ்ட்டில் இதை போட்டு ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகணும், அதுக்காக. இப்போது அரைச்சாச்சு. இதை மாதிரி டீ குடிக்கிற டம்ளரில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்தால் அது கூட வச்சு கவர் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதால் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டே வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க, அந்த ஸ்டிக் வைக்கிறதுக்காக. அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 8 ஹவர்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஈவினிங் செஞ்சிங்கன்னா மறுநாள் நம்ம சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போ 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போது இது மாதிரி தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணியில் நல்லா இதை டிப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ரப்பர் பேன்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இப்போ தண்ணியில் வச்சுட்டு டிப் பண்ணிவிட்டு எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுக்கு சூப்பராக மேங்கோ குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதில் எந்த ஃபுட் கலரும் போடலை. நேச்சுரலாக இந்த மாம்பழ கலர் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறதால உடம்புக்கும் ஹெல்த்தி கூட, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.